வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் 4வது ஞானச் சுடராக நாம் 5வது ஞானச் சுடராக இன்றைய தினம் சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். 4வது ஞானச்சுடரில் நாம் 5வது தத்துவமாகிய மண் தத்துவத்தின் மூலாதார தத்துவத்தை பற்றி விளக்கினோம். அதில் வினைப்பதிவை கொண்டு விதைப்பதிவாக விநாயகர் என்ற தெய்வ ஸ்தானமாக அந்த இடத்தில் முன்னோர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம அந்த இடத்துல விநாயகர் இருக்கிறதில்ல, அது மூலப்பதிவு அப்படிங்கிற மூலமாக அதை கொண்டு அதை நாம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதுதான் எல்லாரும் ஞானிகள் எல்லாம் சொன்னது. இந்த அடிப்படையில் அந்த இடத்துல 5 இதழ் இருக்கும். இதெல்லாம் அதிக கற்பனை. அதெல்லாம் நம்ம தேவை. அந்த இடத்துல தாமரை இது 5 இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. அதெல்லாம் நிறையா குழப்பத்துக்கான ஒரு வழிமுறை. அந்த வினைப்பதிவு, அந்த வினையாகப்பட்டதை நாம் பயிற்சிகள் செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, அந்த இடத்தில் நினைவு செலுத்தும் போது அந்த வினைப்பதிவை போக்கக்கூடிய, வினையை அகற்றக்கூடிய தன்மையை அந்த இடம் பெறுகிறது. அப்போ நம்மளுடைய வினையை அகலக்கூடிய ஒரு நிலையை அங்கே எடுத்து, வினையும் அங்கே வருது, வினையை விளக்கக்கூடிய தன்மையும் அந்த இடத்தில் தரக்கூடியதுனால முதல் கடவுளாக விநாயகர் முழு முதற் கடவுள். வினைக்கு முதற் கடவுள், உயிருக்கு முதற் கடவுள், வினையை அகற்றக்கூடியது. அதான் விநாயகர். அடுத்த கேள்வி, விநாயகர் வினையை அகற்றக்கூடியவர். அப்போ இந்த வினையை, இந்த பதிவை, நம்மளுடைய பாவப்பதிவை போக்கக்கூடியவரும் அவர் தான். இது நிறைய வரும்பொழுது, சித்தர் மார்க்கத்தில் வரும்பொழுது அதில் உள்ள கலையில், ரசவாத கலையில், மருந்து கலையில் வரும்போது அதுக்கான தத்துவங்களை, அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். அதை நீக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த விநாயகருங்கிறது. 2 அர்த்தங்கள் இருக்கு. வினை கொடுப்பவர், வினை நீக்குபவர் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த 5வது தத்துவத்திலிருந்து அடுத்தது 4வது தத்துவமாக வரும் பொழுது, 4வது தத்துவம் நீர் தத்துவமாக. அப்ப நீர் மையம், மூலாதாரம், மூலாதாரத்துக்கு மேல நீர் மையங்கிறது நம்மளுடைய அடிவயிற்று பகுதி. இந்த அடிவயிற்று பகுதியில் நீர் மையமாக நீர்ப்பை, இந்த இடத்துல தான் நமக்கு சிறுநீரக பைகள் இருக்கிறது. இதை நீர் மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு, அப்ப இது 2வது 4வது தத்துவமாக இங்க இடத்துல நீர் மையம் செயல்படுகிறது. அதை அந்த இடத்தில் அதுக்கான ஒரு தெய்வமாக என்ன சொன்னாங்க? நீர் மையத்துக்கு வல்லபை தாய். ரொம்ப டெக்னிக்காக உள்ள வேண்டாம், ஞானத்துக்குள்ள போனாதான் அதனுடைய விளக்கம் தெரியும். கீழே இருக்கு மூலாதாரம் மண் தத்துவம், மேலே உயிர் உயிர் உற்பத்தியாக போகிறது. அந்த உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய கடவுள் யாரு? வாழைத்தாய். இது வல்லபைத்தாய். வல்லபைத்தாய்ங்கிறது எப்படி? விநாயகர் படம் இருக்கும். விநாயகர் படத்தில் பாருங்க, இடது பக்கத்தில் ஒரு பெண் உருவத்தை, ஒரு இது வச்சுக்கிட்டு, கலசம் வச்சுக்கிட்டு இருக்கும். அதை தான் வல்லபை கணபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது தத்துவம். மண் தத்துவத்துக்கு மேல் அந்த நீர் தத்துவம் இருக்கிறது. அதுக்கு 4 இதெல்லாம் குழப்பம். அதெல்லாம் வேண்டியதில்லை. பிரம்மா இருக்காரு, கிரம்மா இருக்காரு, அது இருக்காரு, இதெல்லாம் போட்டு ஞானத்தோடு நிறுத்திங்க. அதெல்லாம் கற்பனையா, பல பேர் பல கற்பனையை சொன்னது. அது அல்ல. அதை நாம் சிந்திக்க தேவையில்லை. நமக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்க வேண்டியது. அண்ணா எப்படி பாலை பிரிக்குதோ அது மாதிரி நம்ம ஞானத்தை பிரித்து கொள்ளுங்கள். அதெல்லாம் அடுத்த கதை. அப்போ அந்த வல்லபையானது எவ்வளவு ஒரு அருமையான விளக்கமாக இருக்கு பாருங்க. மண்ணை உழுது அதை பண்படுத்தி அதில் தண்ணியை பாய்ச்சி அதில் நம்ம நாற்று விடுறதுக்கு நாற்றங்களை தயார் பண்ணி விதையை வீசும் பொழுது மண்ணும் நீரும் கலந்தால்தான் அந்த விதையும் முளைக்கும். அப்போ அந்த மண் தத்துவத்துக்கு மேல் நீர் இருக்கும்போது அதில் வல்லபையாக அந்த உயிர் உற்பத்தியாகக்கூடிய தன்மையை அந்த வல்லபைத்தாய் கொடுக்கிறது. அந்த வல்லபைத்தன்மை என்பது அந்த வல்லவையான ஒரு தன்மையை அந்த கொடுக்குதுங்கும் போது நீரும்
மண்ணும் நீரும் சேர்ந்தால் நிலத்தில் விதை முளைக்கப்படுகிறது. அப்போ வல்லமை ஏற்படுகிறது. விதை முளைப்பதற்கான, உயிர் உற்பத்தியாவதற்கான ஒரு வல்லமையை தரக்கூடிய ஒரு சக்தியாக, தாயாக அந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு செயல். அப்போ அந்த வல்லமை, அந்த தெய்வம் எப்படி இருக்கு? விநாயகர் மடியில் இருக்கும்போது நீங்கள் பாருங்க, ஒரு விதை இருக்கு, நெல் விதையோ எந்த விதையோ எடுக்கும் பொழுது அந்த விதையில் முனையில் முளைவிடும் பொழுது அந்த 2ஆம் கம்பு 3ஆம் கம்புன்னு நெல்லில் சொல்லுவாங்க. அந்த விதை விட்டுருக்கும்போது பாருங்க, அடியில் உள்ளது விநாயகராகவும் அந்த முளையானப்பட்டது வல்லமையாகவும். எப்படி மடியில் வல்லமை என்ற தெய்வத்தை வச்சிருக்காங்களோ, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக், உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல், அதை காமிக்கிறதுக்கான விளக்கம் தான். அதுக்கு மேலே அது இது போட்டு வளர்க்குறதெல்லாம் வளர்த்தல். அப்போ அந்த வல்லமை தாய் அந்த உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தாய் சக்தி அந்த நீர் சக்தி அந்த உயிரை உயிர்ப்பிக்கிறது. நிலத்தில் விழுந்த விதை நீராய் கொண்டு முளைத்து வெளியாகக்கூடிய உயிர் சக்தியாக வெளியாகக்கூடியது வரைக்கும் இது நீர் மையத்துக்கான ஒரு தன்மை. இது 4வது தத்துவம். அந்த நீர்த்தன்மை பெற்று உயிர்ப்பு பெற்ற பின் அந்த உயிர் பெற்ற நாத்து என்னாவது, விதை கொஞ்சம் மேலே இருந்தபடி இருக்கிறது, முளைச்சி இருக்கிறது, அப்படி விரியுது. அப்படி மேலே நோக்கி போகும் பொழுது அது தொப்புள் மையத்துக்கு வருகிறது. தொப்புள் மையம் என்பது மணிபூரகம். மணிபூரகத்தில் என்ன? மணிபூரகத்தில் உஷ்ணா இருக்கும். உஷ்ணம் நம்ம வயிற்றுக்குள்ள பாருங்க எப்படின்னு கதகதப்பா இருக்கும். அந்த இடத்தில் ஒரு தெய்வத்தை அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் மகாவிஷ்ணு இருக்காரு, மகாலட்சுமி இருக்கிறது. அப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடியது என்ன? மகாலட்சுமி மகாவிஷ்ணு எங்கே இருப்பாங்க? திருப்பாற்கடலில் இருக்காங்க. திருப்பாற்கடலில் எங்கே பள்ளி கொண்டிருக்கிறார்கள்? ஆதிசேஷன் மேல படுத்திருப்பாரு. ஆதிசேஷன் என்பது என்ன? நம்ம குடல், சிறுகுடல் பெருங்குடல் தான் ஆதிசேஷன். எவ்வளோ கற்பனையாக அதை நிறுத்தி கொண்டு போயிருக்காங்க, அதை எப்படியெல்லாம் மாற்றி கொண்டுகிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம சிந்தித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், குடலில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த இடத்துல இன்னொரு குழப்பம். அங்கே நீர் மையத்தை சொல்லும்போது அந்த இடத்துல பிரம்மா இருக்காரு. அந்த இடத்துல நீரையும் மண்ணையும் சேர்த்தே சொல்லுவாங்க. அது நீரும் மண்ணும் கலந்த இடம். நீர் மண் தத்துவம், நீர் தத்துவம், அது ரெண்டும் சேர்ந்து நாத்தங்காய் சேரு மாதிரி இருக்கு, முளைச்சி வருது. அடுத்தது தொப்புள் மையத்துக்கு வரும்போது அது நெருப்பு தத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு சொல்லிடுங்க. அதில் நீர் தத்துவம் இருக்குன்னு ஒரு குழப்புவாங்க. நீர் எங்கே இருக்குது? மகாவிஷ்ணு எங்கே இருக்கார்? திருப்பாற்கடலில் இருக்கார். எங்கே பள்ளி கொண்டிருக்கிறார்? பாம்பு மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ பாம்பு என்ற சிறுகுடல் பெருகுடலில் அந்த உஷ்ணமாதிக்கம் இருக்கிறது. உஷ்ணாதிக்கத்தை தான் குழப்பியிருக்காங்க. உஷ்ணாதிக்கம் என்ன? அப்போ அதில் உள்ள உஷ்ணமும் இந்த நீரும் சேர்ந்தது. அப்போ நம்ம அடுப்பில் வச்சு வெந்நீரை வைக்கும், கதகதப்பான வெந்நீர் வருது, உஷ்ணமான நீர். அப்படியே வச்சுக்கோம். அந்த உஷ்ணமான நீர் எப்படி இருக்குது? கதகதப்பான தன்மை இருந்து உயிர் வளர்வதற்கு இந்த உயிருக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. ஒரு குழந்தை பிறந்தோன்னா, குரமாத்தையில் பிறந்தோன்னா என்ன செய்கிறோம்? அது கதகதப்பாக இருக்க வேண்டும் என்று இன்குபேட்டருக்குள்ளே கொண்டு வைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உடல் கதகதப்பாக இருக்க வேண்டும். உஷ்ண நிலைமையை மித உஷ்ணமாகவும் அதிக உஷ்ணம் இல்லாமையும் நடுநிலையாக வைத்து இந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைந்த ஒரு தன்மையை அந்த இடத்தில் கொடுக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது. அதனால காக்கும் கடவுள், மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் அப்படின்னு வச்சாங்க. எப்படியெல்லாம் வருது பாருங்க ஞானம். விஞ்ஞானத்துக்குள்ள போனால் அந்த பெறலாம். அப்போ காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணுவை வைத்து மகாலட்சுமியையும் பக்கத்தில் வைத்து அது பெரிய ஒரு செல்வங்களை தெரிகிறது. அப்போ உடல் நலத்துக்கே கொடுக்கக்கூடிய அந்த நலமும் வளமும் வரும் பொழுது நம்மளுடைய உடல்ல அப்போ அந்த இடத்துல வரும்போது உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மித உஷ்ண நிலை, அதிக உஷ்ணம் இல்லாமல் குறைந்த உஷ்ணமும் இல்லாமல் ஒரு மித உஷ்ணமான கதகதப்பான நிலையை எப்படி ஒரு குழந்தைக்கு கொடுத்து தாய் காவல் பண்ணுறாங்களோ அந்த இதில் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு மையமாக இந்த தொப்புள் மையமாகிய மணிபூரகம் இருக்கிறது. இந்த மணிபூரகத்தில் இருந்து அடுத்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு உயிர்ப்பு பெற்ற, காப்பு பெற்ற ஒரு உயிர் மேலெழுவதை அடுத்த ஞானச்சுடர் 6இல்
இதை பற்றி சிந்திப்போம் என்பதை இவ்விடத்தில் உங்கள் அனைவருக்கும் அறிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.